கடந்த 7ஆம் தேதி அன்று உயர்நீதிமன்றத்துக்கு எதிர்ப்புறம் ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வாகனம் மோதிவிட்டது. அது குறித்து அவர் போய் என் வாகனத்தை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டபோது பெரிய தலைவராக இருக்கிறாரே என்று அவரும் ஒதுங்கிவிட்டார். ஆனால் அவருடன் வந்த குண்டர்கள் அவரை சரமாரியாக தாக்கியதோடு மட்டுமில்லாமல் அவர் உயிர் பாதுகாப்புக்காக எங்களுடைய மன்றமான பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடும்போது அங்கேயும் விரட்டி சென்று பார் கவுன்சிலையும் அடித்து உடைத்து அவரை கொடூரமாக தாக்கி அவர் தற்போது மருத்துவமனையில் உள்ளார். ஆனால் இதுவரை காவல்துறை எந்த விதமான வழக்கும் பதியவில்லை. அது சம்பந்தமான சிசிடிவி புட்டேஜையும் கொடுக்கவில்லை. அது இந்த தமிழக அரசின் கையில தான் காவல்துறை இருக்கிறதா இல்லது குறிப்பிட்ட தலைவர் கையில காவல்துறை இருக்கிறதா என்பது எங்களுக்கு அச்சமா இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கறிஞருக்கு நீதி கேட்டு இன்று அனைத்து வழக்கறிஞர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். இந்த போராட்டம் தமிழகம் பூரா தொடரும். ராஜீவ்காந்திக்கு நீதி கிடைக்கும் வரை தொடரும். நடந்தது அந்த வழக்கில் அடிபட்டவர் மேலேயே குண்டாஸ் போட்ட காவல்துறை இது. என்ன இதுல அடிபட்டவருக்கு எந்த விதமான நிவாரணமும் இல்ல. அதை உடனடியா அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போகணும். பார் கவுன்சில் பத்தி சொல்லுங்க. இந்த பார் கவுன்சில் வழக்கறிஞர்களுக்கான மன்றமாக இருக்கிறதா இங்க அச்சமா இருக்குது. ஆகவே வருகின்ற பார் கவுன்சில் தேர்தலை இந்த வழக்கறிஞர்கள் புறக்கணிக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கணும். நமக்கான மன்றமாக இல்லாதவை அது பார் கவுன்சில் நமக்கு தேவையில்லை என்பதே என்னுடைய கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.